ஓம் நமோ வெங்கடேஷாய. கிருஷ்ணா குருவாயூரப்பா. வருஷத்துக்கு ஒரு முறை குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போவோம். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தர்ஷன் கொடுத்து அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கிறத ஃபீல் பண்ண வச்சுருவார். நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த தடவையும் நடந்தது. இந்த வீடியோவில் போன வாரம் வியாழக்கிழமை சென்னையிலேருந்து 1 டே ட்ரிப்பாக கிளம்பி வெள்ளிக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் குருவாயூருக்கு ரீச் ஆகி உன்னிகிருஷ்ணனோட ரொம்ப விசேஷமான வாகச்சாரத்தை அபிஷேக தரிசனத்தில் அவரை சேவிச்சுட்டு அதற்கப்புறம் சீவேலியில் உற்சவ கிருஷ்ணனோட பிரதட்சணம் வந்து மூலவர் உன்னிகிருஷ்ணனையும் அலங்காரத்தில் 4 முறை தரிசனம் செய்துட்டு மாமியூர் சிவன் கோயில், மலைநாட்டு திவ்யதேச கோயில்களான திருமூலிக்குளம் லக்ஷ்மண பெருமாள், திருக்காக்கரை வாமனமூர்த்தி பெருமாளையும் சேவிச்சுட்டு இன்பிட்வீன் ஃப்ரீ டைம் கிடச்சப்போ ஃபேமஸான எர்ணாகுளம் லூலு மால்க்கும் போயிட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் குருவாயூருக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். எப்போ நம்ம குருவாயூர் கோயிலுக்கு போகணுன்னாலும் அங்கே ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்குதான்னு செக் பண்ணிக்கணும். வீக்கெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். நான் வெள்ளிக்கிழமை தரிசனம் பார்த்தேன். சனிக்கிழமை ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அவ்வளோ க்ரௌடு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போகிறத. அதனால் க்ரௌட் இல்லாமல் போகணும் அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். வீக்கெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு டேட் போகலான்ட்டு சூஸ் பண்ணி பார்த்தா ஆனுவல் ஃபெஸ்டிவல் பிப்ரவரி 28 மார்ச் 9 வரைக்கும். அதுக்கப்புறம் டிக்கெட் செக் பண்ணால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. சென்னை சென்ட்ரல்லேருந்து மத்தியானம் 3:20 கிளம்புற திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ். எப்போவுமே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறப்போ பாயிண்ட் டு பாயிண்ட்காக நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா சான்சஸ் அதிகம் கிடைக்கிறதுக்குங்கிறதுனால திருவனந்தபுரத்துக்கு புக் பண்ணிக்கிட்டோம். 515 ரூபா ஒரு டிக்கெட். இதே திரிஷூருக்கு போட்டிருந்தா 400 ரூபா தான். திரிஷூர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. குருவாயூர்லேயே கூட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நைட்டு 1:50 ரீச் ஆச்சு. இது திரிஷூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஏசி லாஞ்ச் இருக்குது. ஆனால் லேடிஸ்க்கு குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது. இந்த ஸ்டேஷனில் ஜென்ஸுக்கு மட்டும்தான் குளிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. எப்படி போய் இந்த நடுராத்திரி குருவாயூருக்கு போய் சேர்றது அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு 10 நாளாக குருவாயூரப்பனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னை நல்லபடியாக ரீச் ஆகிச்சு. எனக்கு ஆசைப்பட்ட அந்த வாகச்சாத்த தர்ஷனத்தில் உன்னை பார்க்க வச்சிரு அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். ஊபர் செக் பண்ணோம். 535 ரூபா காமிச்சது. குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறதுக்கு 27 கிலோமீட்டர் தான். வேகனார் காரு. டிரைவர் சூப்பர் டிரைவரு. ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ போட்டிருக்காங்க. ஒரு அழுத்து தான் சல்லுன்னு 25 நிமிஷத்தில் குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் விட்டுட்டார். எனக்கு அந்த டிரைவரே ஃபஸ்ட்டு கிருஷ்ணராக தான் தெரிஞ்சார். ஏன்னா இந்த தர்ஷனம் எல்லாமே ஏர்லி மார்னிங் நடக்கிறது 5 நிமிஷம் தான். அப்போ நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்கணும். ஸோ அந்த டைமிங்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா தரிசனம் பார்க்கலாம். பட் நம்ம நினச்ச அந்த ஸ்பெஷல் தர்ஷனம்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று முன்னாடியே போகணும். எனக்கு அது செட் ஆகலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக போகணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கும்போது இந்த டிரைவர் எனக்கு கரெக்ட் டைமில் கொண்டு போய் சேர்த்ததே எனக்கு இப்போ நினச்சா கூட அவர் மனசில் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ தர்ஷனத்தில் பொதுவாக தரிசனம் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். நாம் போகிற நாள் நேரம் பொறுத்து. நான் ஆன்லைனில் 1000 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. டைமுக்கும் போகணும், ரூமும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் ஆன்லைனில் 1000 ரூபாய் டிக்கெட் தான். கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஆனால் ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் டிக்கெட். நீங்கள் ரூம் எடுத்தால் கூட சொல்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் அக்காமடேஷன் கூட தேவஸ்வமோட ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் குருவாயூர் கோயிலில். ஸோ டிரைவர்கிட்ட லொக்கேஷன் நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிறதுக்கு சொன்னோமா, அவர் வந்து இறக்கி விட்டார். இந்த இடத்துல தான் எவ்ரி இயர் நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறது. ரூம் போடலை அப்படின்னா ஆல்ரெடி ப்ரைவேட் ரூம் ஸ்டே பண்ணது கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். ப்ரைவேட் ரூம்லாம் 2000 ஆகும். இங்கே வந்து 30 ரூபா குளிக்கிறதுக்கு. இது வெஸ்டர்ன் ட்ரெண்ட்ஸ் சைடில் இருக்கிற பஸ் ஸ்டாப். லேடிஸ்க்கு 2nd ஃப்ளோர், ஜென்ஸுக்கு 1st ஃப்ளோர். பாத்ரூம்ஸு நீட்டாக இருக்கும். வெந்நீர் வராது, ஆனால் நார்மலாக தான் இருந்தது வாட்டர். ஸோ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அங்கேயே நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம். நான் அங்கேயே வச்சுட்டேன்னா போன தடவை கோயில் கிட்ட இருக்கிற லக்கேஜ் கவுண்டரில் வைக்கிறப்ப க்ரௌட் இருந்தது. டைமிங்ஸ் முக்கியம் இல்லையா? அதனால் இங்கேயே ஃபஸ்ட்டு வச்சுட்டு எதுவும் எடுத்துக்கல. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. மேலே ஷர்ட் பனியன் போட்டுக்கூடாது, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. குழந்தைங்களுக்கும் அப்படி தான்.
இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் கோயிலுக்குள்ளே மொபைல் நாட் அலோட், ஸ்மார்ட் வாட்ச் நாட் அலோட், அண்டு பெரிய பேக் மாதிரியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன பர்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். அதனால் நாங்கள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரெடியாகி கிளம்பிட்டோம். கோயில் காலையில் 3 மணிக்கு நட திறப்பாங்க. மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். எகெயின் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இருக்கும். தரிசனம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் ஸ்பெஷலாக காலையில் 3 to 3:05 அந்த 5 நிமிஷம் நடக்கிற நிர்மால்யா தரிசனம் போகணும் அப்படின்னா, ஃப்ரீ தரிசனத்தில் பார்க்கணுன்னா நம்ம நாள் அங்கே இருந்தே ஆகணும். போன வருஷம் நிர்மாலயா தரிசனத்தில் போயிட்டு வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. நிர்மாலயா தரிசனம் ரொம்ப விசேஷமான தரிசனம். நாள் உன்னிகிருஷ்ணருக்கு சந்தனம் சாத்தி நடை சாத்துவாங்க. நைட்டு தேவர்கள் முனிவர்கள் நடை சாத்தினதுக்கப்புறம் கிருஷ்ணரை வணங்குவாங்களாம். விக்கிரகமே ரொம்ப விசேஷமானது. நாராயணன் அவரே தன் கையால் செய்த இந்த விக்கிரகம் யுகங்களை கடந்தது. பிரம்மன் கிட்ட கொடுத்து கடைசியில் நமக்காக இங்கே கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டுருக்கார். அந்த 3 to 3:05 அந்த டைமில் நம்ம மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த நிர்மாலய தரிசனத்தில் சேவிக்கலாம். 3:05 அப்போது அந்த சந்தனத்தை கலைச்சிருவாங்க மேல்சாந்தி அவர்கள். அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணுவாங்க திருமேனிக்கு. வாகச்சார்த்து அப்படின்னா வாகு பொடிங்கிறது ஒரு ஹெர்பல் பவுடர். அந்த தைலம் தடவி, இது லக்கேஜ் கவுண்டர் கோயில் உள்ளே இருக்கிறது. வெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயும் லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயும் லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. நம்ம இந்த தேவஸ்தானத்தில் ஃப்ரீயாக குளிக்கணும் அப்படின்னா ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குற கவுண்டர். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஆஃப்லைன்லேயே அந்த 1000 ரூபா டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் கவுண்டரே லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ திருமேனியில் ஒரு தைலம் தடவி, அதுக்கப்புறமா அந்த வாகப்பொடிங்கிறது ஒரு ஹெர்பல் பவுடர், அதை அப்ளை பண்ணுவாங்க. அதை தேய்ச்சி மேலே பார்த்திங்கன்னா சங்காபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வாகச்சார்த்த அபிஷேகம் தரிசனம். இது கூட உங்களுக்கு 5 to 10 நிமிஷம் தான் நடக்கும். அப்போ நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் இருந்தால் தான் இந்த தரிசனத்தில் சேவிக்க முடியும். 3:10க்கு க்யூவில் ஜாயின் பண்ணோம். செக்கிங்லாம் முடித்து 3:13க்கு கொடிமரத்துக்கிட்ட நின்னோம். 1 மினிட் போல் நிற்க சொன்னாங்க. சர்வ தர்ஷனத்தை, ஃப்ரீ தர்ஷனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். எங்களை உள்ளே அனுப்பிச்சாங்க. கரெக்டாக ஒரு 3:14-15 போல் உன்னி கிருஷ்ணனுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் அந்த டைமில் அங்கே என்னை நிற்க வச்சதையே ரொம்ப சந்தோஷமாகவும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா ட்ரெயின் லேட்டாக இருக்கலாம், இல்லை டிரைவர் ஸ்லோவாக வந்திருக்கலாம். எங்கே டிலே ஆனாலுமே அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தரிசனம் பார்த்துருப்போம் தான், ஆனால் அந்த தரிசனத்தை பார்த்துருக்க முடியாது. கிருஷ்ணா குருவாயூரப்பா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, என்னை இங்கே நிற்க வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிறோம். ஃபஸ்ட்டு சைட்டில் கிருஷ்ணர் கண்ணு தெரியல. ஆக்சுவலாக 1.5 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகம், நிந்த கோலம், 4 திருக்கரங்களோடு இருப்பார். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கிருஷ்ணா குருவாயூரப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்க நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். சின்ன வஸ்திரம் சாத்தியிருக்காங்க. நாள் சாத்தின மாலை இருக்குது. மேலே திருமேனியை தேய்க்கிறாங்க. அதாவது பெருமாள் அன்றைக்கி குளிக்கிற மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாகச்சார்த்த அபிஷேகம் அப்படிங்கிறது சங்கால அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அந்த டைமில் என்னை நிற்க வச்சதுக்கு மறுபடியும் அதே தான் எனக்கு அந்த தாட்டே தான் இருந்தது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நம்ம சேவிக்கலாம். மேல் சாந்தி உட்கார்ந்துருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம போய் சேவிக்கலாம். ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம நின்று சேவிக்க முடியாது. நம்மளை பிடிச்சி தள்ளியும் விட மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் போனால் தான் நம்ம அந்த கிட்ட போய் பார்க்க முடியும். அதுக்கப்புறமெல்லாம் 1000 ரூபாய் டிக்கெட்டில் போனாலும் கிட்ட விட மாட்டாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் அப்படி க்ராஸ் பண்ணுறப்போ. இருந்தாலுமே இருட்டாக இருக்கும், தீபங்கள் அவ்வளோக்கா இருக்காது. இருந்தாலும் கிருஷ்ணர் அப்படியே மனசில், இப்போது உங்கள்கிட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ கூட கண்ணை மூடினா அப்படியே அந்த அபிஷேகம் மேலே சங்கால அந்த தீர்த்தம் விடுறதெல்லாம் இன்னமும் என் கண்ணிலேயே நிற்கிது. அவரை சேவிச்சு நம்ம அப்படியே வந்துடுறோம். முதல்லலாம் போகும்போது ஒரு ஓட்ட வழியாக நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணரை. பிரகாரத்தில் 2 சைட்லேயும் ஓட்டை இருக்கும், அப்படி நான் பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் பேரிகோட் போட்டு அடைச்சிட்டாங்க. உள் பிரகாரத்தில் பிள்ளையார் இருக்கார்.
தூண்களில் தசாவதாரங்கள் இருப்பாங்க. எக்ஸாக்டாக கிருஷ்ணருக்கு பின்னாடி பத்மநாபர் இருப்பார். ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த விக்கிரகமே அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். அவங்கள சேவிச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாச்சு. கிருஷ்ணருக்கு பேக் சைடு எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாங்க. பட் நம்ம நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கால் பத்மநாபனுக்கு எதிர்க்கப்படும். அதனால் நான் நமஸ்காரம்லாம் பண்ணல, அப்படியே உட்காந்துருந்தேன். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த சாங் தான் எனக்கு இருந்தது. இந்த தரிசனத்துக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபியூ மினிட்ஸ் உட்காந்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா கொடிமர பிரகாரம். கொடிமரத்துக்கிட்ட என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு உருளியில் சிகப்பு கலர் ஒரு மணி வச்சுருக்காங்க. அந்த மணியை அப்படியே கை நிறைய அள்ளி போடுறாங்க. மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டோம்னா அது நடக்கும்னு. ஆல்மோஸ்ட் நான் கிட்ட பார்த்தது இந்த கிருஷ்ணரை தான். அண்டு இந்த வாக்குச்சார்த்த அபிஷேகத்தை தரிசனம் செய்கிறது பல ஹெல்த் இஷ்யூவை போக்குமா. மெயினாக அந்த தீர்த்தமாக இருக்கட்டும், அந்த ஆயிலாக இருக்கட்டும், ரொம்ப விசேஷமானது. ஸோ கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற உருளியில் அந்த மணியை நானும் கை நிறைய அள்ளி போட்டு வேண்டிக்கிட்டு பிரதட்சணம் வர்றப்போ ஐயப்பன் சன்னதி, பகவதி அம்மன் சன்னதி இருக்கும். தூண்கள்லாம் சுவாமிகள் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன சுவாமி அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டே வெளியில் வந்தாச்சு. வெளிப்பிரகாரம் காலையில் கல்யாணம் செய்கிறாங்க, துலாபாரம் கொடுக்கலாம், அன்னப்பிரசன்னம் கொடுக்கலாம், ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். பிரசாதங்கள்லாம் நான் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். குருவாயூர் கோயிலில் ஆன்லைனில் என்ன நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஃப்ரீ தர்ஷனத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொன்ன வாகச்சார்த்து அபிஷேகம் அப்படின்னா நம்ம நாள் இருந்தால் தான் செட் ஆகும். க்ரௌடை பொறுத்து தான். அன்றைக்கி நான் போன அன்றைக்கி பெருசாக க்ரௌடு இல்லை. இருந்தாலும் அதுக்குமே நம்ம முன்னாடியே போய் நின்னால் தான் அந்த டைமுக்கு நம்ம உள்ளே இருக்க முடியும். அதுக்கு நம்ம 1000 ரூபாய் டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்மலாம் வருஷத்துக்கு ஒருக்க தான் போகிறோம் இல்லையா, அதனால். அடுத்து 6:30 மணிக்கு சீவேலி. ஆக்சுவலாக சீவேலி ஒரு நாளைக்கு 3 முறை நடக்கும். காலையில் 6:30 மணிக்கு, சாயந்தரம் சில டைம் 3 மணிக்கு, சில டைம் 4:30. ஏதாவது அடுத்து ஃபெஸ்டிவல் இருக்கிறத பேஸ் பண்ணி அந்த டைம் இருக்கும். அகெயின் நைட்டு 9:30 மணி போல். அவசியம் அந்த சீவேலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகணுன்னா தான் க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம போகணும். கோயில் உள்ளே போகிறதுக்கு, இந்த சீவேலி பார்க்குறதுக்கு நம்ம எந்த க்யூலையும் நிற்கணுங்கிறதில்ல. மொபைல்லாம் வச்சிடணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது. ட்ரெஸ் கோடில் போகணும், கையில் பேக் வச்சுக்கூடாது. இதுதான். மற்றபடி நீங்கள் கோயில் உள்ள கொடிமரம் தாண்டி 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அதன் வழியாக நம்ம தாராளமாக உள்ளே போகலாம். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, செக்கிங் மட்டும் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம தரிசனத்துக்கு போனால் தான் க்யூ வரிசையில் போகணும். 1000 ரூபாய் டிக்கெட், இல்லைனா ஃப்ரீ டிக்கெட், இல்லைனா விஐபி ரெக்கமெண்டேஷனில் இன்னொன்று இருக்குது ஸ்டாஃபுக்கெல்லாம். 6 மணிக்கு மொபைலை டெபாசிட் பண்ணிவிட்டு கோயில் உள்ளே போய் சீவேலி ஒரு யானை கிருஷ்ணரை தூக்கிட்டு போவோம் இல்லையா, மேலே அந்த பட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க, அலங்காரம் மாதிரி. அந்த யானைக்கிட்டே உட்காந்துக்கிட்டோம். என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா 6:30 மணிக்கு தான் சீவேலி. நாங்கள் 6 மணிக்கே போய்க்கிட்டோம். நிறைய பேர் அவல் கொடுக்குறாங்க, வாழைப்பழம் கொடுக்குறாங்க. நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். 2 யானை வச்சுருக்காங்க. ஒன்று கிருஷ்ணரை அழைச்சிட்டு போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற யானை இது ரவி கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் பேர். இன்னொன்று பஃபரில் வச்சுக்கிறாங்க. ஏதாவது இந்த யானைக்குன்னா அந்த யானை யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஸோ 2 யானையுமே இருக்குது. ஒரு யானை மட்டும்தான் கிருஷ்ணரை அழைச்சிட்டு போகுது. 6:30 மணிக்கு எழுந்திரிக்க சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்னாங்க. நம்ம பேரிகேட் போட்டிருப்பாங்க, அது உள்ளேயும் நிற்கலாம். எங்கேருந்து தான் வந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு க்ரௌடு சேர்ந்துருச்சு. இல்லைன்னா கிருஷ்ணர் கூடயே பிரதட்சணமும் வரலாம். ஆல்ரெடி நான் நிறைய டைம் சீவேலி போயிருக்கிறதுனால கரெக்டாக கொடிமரத்தை ஒட்டி ரைட் சைடில் நின்றுக்கிட்டே இருந்தேன். எல்லாருமே உள்ளடங்கி நில்லுங்க அப்படின்னாங்க. அந்த யானை கொடிமரத்துக்கிட்ட வந்தோன்னே குனிஞ்சு வகமாக கொடுக்குது. அப்போ நம்பூதிரி அவர்கள் மேலே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி கிருஷ்ணரை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு 6:35 போல். எல்லாரும் பேரிகேட் கிட்ட நின்றுட்டு அந்த பக்கம் போங்கன்னு என்னை சொன்னாங்களா. அப்படி போகும்போது தான் கொடிமரத்துக்கிட்ட நின்று பார்த்தேன். அலங்காரத்தில் உன்னி கிருஷ்ணரை நிறைய தீபங்களோட நல்லா யாருமே நடுவில் இல்லாதனால பளிச்சுன்னு தெரிஞ்சார். அவரை சேவிச்சு ஒரு ஓரமாக போய் நிற்கிறப்ப தான் அந்த யானை மேலே கிருஷ்ணரை உட்கார பண்ணுறாங்க. முன்னாடி வாத்தியங்கள்லாம் போகும். ப்ரொசஷன் ஸ்டார்ட் ஆகும். கோயில் உள்ளே இருக்கிற கொடிமர பிரகாரத்தில் தான் ஒரு குரூப் ஆஃப் பஜன்ஸ் பாடுறவங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இதை ஸ்லோவாக சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு பிரதட்சணம் வருவாங்க. ஒவ்வொரு முறை கொடிமரம் கிராஸ் பண்ணும்போது நம்ம உன்னி கிருஷ்ணன் மூலவரை நல்லா கிளியராக சேவிக்கலாம். அங்கே வரும்போதே எல்லாம் ஒரு செகண்ட் பொறுமையாக நின்று சேவிச்சு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் 3 ரவுண்டில்
4 முறை சேவித்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். அப்புறம் 3 முறை நான் பிரதட்சணம் வரும்போதும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இப்படி தான் இருந்தார் கிருஷ்ணர். கொடிமரத்துலேருந்து ஆக்சுவலாக வெளியிலருந்தே நல்லா தெரிவார் கிருஷ்ணர். கொடிமரத்துக்கிட்டேருந்தே நல்லா தெரிஞ்சார். நடுவில் யாரும் இல்லாததுனால ஒரு ரவுண்டு வரும்போதும் அந்த கொடிமரத்துக்கிட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கிருஷ்ணரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அகெயின் அந்த ப்ரொசஷனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த குட்டி கிருஷ்ணர் யானை மேலே உட்காந்துட்ருப்பார். செகண்ட் ரவுண்ட் போகும்போது அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. தேர்ட் ரவுண்ட் போகும்போது எல்லாம் கொஞ்சம் ஓடுற மாதிரி போவாங்க, ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. நல்லா அந்த பஜன்ஸ் நம்ம பாடுறோம் அப்படின்னா கை தட்டிக்கிட்டே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஏர்லி மார்னிங் நம்ம அந்த ஹரே ராமா ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே அவ்வளோ பேரோட போகும்போது சீவேலி நடக்கும்போது பொது தரிசனத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 3 ரவுண்டு சீவேலி முடிஞ்சதுக்கப்புறம் யானை வெளியில் வந்துடும். கிருஷ்ணரை மூலஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். 4 முறை ரொம்ப திருப்தியாக பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக டெய்லியும் காலையில் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த ஒரு தருணம் நமக்கு கிடைக்கணுன்ட்டு. போயிட்டு வரேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு சீக்கிரமாகவே எங்களுக்கு தரிசனம் பார்த்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஃப்ரீ தரிசனத்தில் நம்ம அதுக்கப்புறம் போகலான்னு தான் பார்த்தோம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை உதயஸ்தமன சேவை இருக்கும். ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க ஒரு 2 ஹவர்ஸ் போல் தர்ஷன். நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, லேட் ஆகும். ஏதோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. எப்படி திருப்பதிக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஒரு போலீஸ்கிட்டே கேட்டது கூட அப்படியெல்லாம் எதுவும் இல்லையம்மா அப்படின்னாங்க. பட் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன் டோக்கன் கொடுக்குறாங்கன்ட்டு ஃப்ரீ தரிசனத்தில் டைம் ஸ்லாட் படி சாமி பார்க்க. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அண்டு உதயஸ்தமனத்துக்கு வேறு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் க்ரௌடு சேர்ந்துடும், லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த யானை வெளியில் வந்த உடனே எல்லாருமே சீவேலி குட்டா சீவேலி குட்டா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்க்கவும் அந்த யானை ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கொடுத்து வச்ச யானை கிருஷ்ணரை ஒரு நாளைக்கு 3 முறை 3 ரவுண்டு பிரதட்சணம் அழைச்சிட்டு போகுது. பிரசாதம் நாங்கள் நிறையவே ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சில பிரசாதங்கள்லாம் அந்தந்த டைமுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு. சில பிரசாதம்லாம் நைட்டு தான் கிடைக்கும். நான் அந்த ஆன்லைன் புக்கிங்கில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களால் அது வாங்க முடியல, ஏன்னா நாங்கள் நைட்டெல்லாம் இல்லை. மார்னிங்கில் நாங்கள் புக் பண்ண பிரசாதம்லாம் பிரிண்ட் அவுட் கொடுத்து வாங்கிட்டோம். அந்த பிரிண்ட் அவுட்டில் நம்ம ஒரு இடத்துல போய் ஃபஸ்ட்டு சீல் வச்சுட்டு வரணும். அவர் அதை ஸ்கேன் பண்ணி செக்குன்னு சீல் வைப்பார். அகெயின் இந்த யானை நிற்கிற இடத்துக்கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கே கொடுத்து நம்ம பிரசாதம் வாங்கிக்கணும். 1000 ரூபாய் டிக்கெட்டுக்கு ஒரு சக்கரை பவுடர் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு வாழைப்பழம் இருக்கும். நான் வெண்ணெய் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த வெண்ணெய் பேக்கெட்டு அது கலாபம்னு சொல்கிறாங்க, அந்த மஞ்சப்பொடி அதெல்லாம் ஆன்லைன்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். பூஜை பண்ணது தான். நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கு முன்னாடி அதை சீல் வச்சுக்கிட்டு வரணும். அந்த வாழைப்பழத்தில் அந்த வெண்ணெயை வச்சு அந்த சக்கரை பொடியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினோம்னா இந்த பேக்கில் பழம் அந்த சக்கரை பொடி கொடுக்குறாங்க. குருவாயூரப்பன் ஃபோட்டோவும் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பாயசம்லாம் நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். இதெல்லாமே ஆஃப்லைனில் கிடைக்கும். இருந்தாலும் நாங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம். அந்த வாழைப்பழத்தில் அந்த வெண்ணெயை வச்சு அந்த சுகர் பவுடர் அது மேலே தூவி சாப்பிட்டா செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஃபுல்லாகிடுச்சு வயிறு. எங்களோட பிளான் என்னென்னா, எப்படியும் மத்தியானம் வரைக்கும் குருவாயூரில் இருப்போம். அதுக்கப்புறமா கிளம்பி 1:25க்கு ட்ரெயின் இருக்குது. எர்ணாகுளம் போயிட்டு 4 மணிக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருந்தால் அங்கே போய் தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறமா திருக்காக்கரை வாமனமூர்த்தி பெருமாளை சேவிக்கலாம். வாமனமூர்த்தி பெருமாளை சேவிக்கிறதா இல்லை திருமூலிக்களம் லக்ஷ்மண பெருமாளை சேவிக்கிறதா, ரெண்டுமே இன்னும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திவ்ய தேச கோயில்கள். அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் திருமலைக்கு தரிசனத்துக்கு போகிறப்போ பெரிய ஜெய சுவாமி மட்டுக்கு உள்ளே போனேன். அப்படி பார்த்தேன் எந்த சாமி அங்கே 108 திவ்ய தேசங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டியிருப்பாங்க, பெருமாளோட ஃபோட்டோஸ். எந்த சுவாமி கண்ணில் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அந்த பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா திருக்காக்கரை பெருமாள் கண்ணில் விட்டார். சரி அங்கே தான் போகலாம், சோட்டானிக்கரைக்கு போயிட்டு அப்படிங்கிறதான் பிளான். அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வெளிப்பிரகாரத்தில் இங்கே நிற்கிறவங்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அன்னப்பிரசாதத்துக்காக நிற்கிறாங்க. ஹியூஜ் க்ரௌட், அது பாட்டுக்கு நிற்குது, அவ்வளோ பெரிய லைன். அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல. அண்ட் இந்த சைடு ஒரு 2 என்ட்ரன்ஸ் எக்ஸிட் இருக்குது. அதன் வழியாக போனோம் அப்படின்னா மாமியூர் சிவன் கோயில் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கூட கிடையாது, லெஸ் தென் 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். நம்ம ஆட்டோ வச்சுட்டு போகணுன்னு கிடையாது. நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனீங்கன்னா
ஆட்டோ கேட்பாங்க 50 ரூபா 70 ரூபா. பட் நம்ம நடந்தே போகலாம் மாமியூர் சிவன் கோயிலுக்கு. இந்த ருத்ர தீர்த்தம் எனக்கு தெரிஞ்சு இப்போ குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. முதல்லலாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் குளிக்கிறது. பட் ஒருத்தர் 2 பேர் உள்ளே இருந்தாங்க, குளிக்கலை பட் இருந்தாங்க. அலோடு கிடையாது. லெஃப்ட் சைட் நீங்கள் பார்க்குறது அன்னப்பிரசாத பில்டிங். க்யூ ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் பேராக சாப்பிட நம்மளை அனுமதிக்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பட்டு மாமியூர் சிவன் கோயிலில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். அண்ட் குருவாயூர் கோயிலில் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் காலையில் 5:20க்கு விடுறாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. சாயந்தரமும் அதே மாதிரி தான் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் உண்டு. மாமியூர் சிவன் அவர் இடம் கொடுத்து தான் குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணி குருவாயூரப்பனா கிருஷ்ணன் இங்கே இருக்கார். ஸோ அவசியம் நம்ம மாமியூர் சிவபெருமானை சேவிக்கணும். எப்படி நம்ம திருமலையில் வராக கஷேத்திரம்னு சொல்லி வராக சுவாமியை ஃபஸ்ட்டு சேவிக்கிறோமோ, சிவன் சன்னதி, விஷ்ணு சன்னதி, பகவதி அம்மன் சன்னதி இருக்கும். அண்ட் இங்கே அன்னப்பிரசாதம் மத்தியானம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கோம் மாமியூர் சிவன் கோயிலில். பட் அப்போ தான் தோணுச்சு நம்ம திருமூலிக்குளம் லக்ஷ்மண பெருமாளையும் போய் சேவிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டைம் இருந்தது எங்களுக்கு. ஸோ அந்த வெஸ்ட்டு சைடு பஸ் ஸ்டாப் கிட்டேயே கணபதி பவன் சொல்லிட்டு ஆப்பம் செம்மையாக இருந்தது. கடலைக்கறி தனித்தனியாக நம்ம வாங்கிக்கணும். சைட் டிஷ் மாதிரி அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. ஆப்பத்துக்கும் பே பண்ணணும், சைட் டிஷ்க்கும் பே பண்ணணும். அந்த மாதிரி அங்கே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஊபர் தான் புக் பண்ணோம். 70 கிலோமீட்டர் 8:45 ஆயிடுச்சு காலையில். நாங்கள் ஊபரில் ஏறுறப்போ 1335 ரூபா காமிச்சது திருமூலிக்காலத்துக்கு. ஏன்னா பஸ்ஸெல்லாம் போனால் வாய்ப்பே கிடையாது போகிறதுக்கு. 10:30 மணிக்கெல்லாம் கோயில் நட சாத்திடுவாங்க அப்படின்னு வேலுக்குடி சுவாமிகள் அந்த திவ்ய தேசமத்தில் சொல்லியிருந்தாங்க. திருமூலிக்காலம் சாத்திடுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 70 கிலோமீட்டர் தானே போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் டிரைவர் சொன்னாங்க 2 மணி நேரம் ஆகும்ன்ட்டு. நாங்கள் கிளம்புறப்போ மணி 8:45. பெருமாள் கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கிட்டே போனேன். ஏன்னா போய் கதவு முடியிருந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும். கேஸ் ஃபில் பண்ணுறேன்ட்டு அதில் வேறு ஒரு 1/4 மணி நேரம் போச்சு. மணி 10:40. படப்படக்குது. லக்ஷ்மண பெருமாளே ஒரு 5 நிமிஷம் எனக்காக அங்கே இரு, ஏதாவது ஒன்று டிலே பண்ணி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் டிரைவரு கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அடுத்து எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, நாங்கள் எர்ணாகுளம் போனோம் அப்படின்னோம். நானே கொண்டு போய் விட்டுறேன், ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் லக்கேஜ் எல்லாம் காரில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போனால் மணி 10:50 இருக்கும். கோயில் நட சாத்திடுவாங்களே அப்படின்னு இந்த கொடிமரத்துக்கிட்ட வந்தால் சீவேலி. சில கோயில்களில் யானை மேலே உட்கார பண்ணி அழைச்சிட்டு வராங்க கிருஷ்ணரை. சில கோயில்களில் கையில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் லக்ஷ்மண பெருமாளோட உற்சவ மூர்த்தி. அவரை சீவேலி முடித்து அழைச்சிட்டு கோயில் உள்ளே போகிறாங்க. சரி கோயில் நட ஷோராக சாத்த மாட்டாங்க, ஏன்னா சுவாமி மூலஸ்தானத்துக்கு உள்ளே போகணும்ல அப்படின்னு உள்ளே போனால் நின்ற கோலத்தில் லக்ஷ்மண பெருமாள் ஒரு 10 படிக்கு மேலே துவார பாலகர் இருக்காங்க. கூட்டமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான். நல்லா பொறுமையாக தரிசனம் பண்ணோம். அவர் அதே மாதிரி தான் அவர்கிட்டையும் புலம்புனேன். ஒரு 5 நிமிஷம் டிலே வந்திருந்தா கூட கோயில் நட சாத்திருப்பாங்க, உன்னை பார்த்துருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு இந்த திருமூலிக்குளம் பிளானே கிடையாது. கிருஷ்ணர் அவரை சீக்கிரமாக சேவிச்சு வச்சிட்டதுனால டைம் இருந்தது. அண்டு டிரைவரும் ஆன் டைமில் எங்களை கொண்டு வந்து விட்டதுனால லக்ஷ்மண பெருமாளை சேவிக்க முடிஞ்சது. அங்கே மேல்சாந்தியா இல்லை யாருன்னு தெரில, அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ, பெருமாளோட ஃபோட்டோ கொடுத்து, லக்ஷ்மண பெருமாள் உங்கள் ராமானுஜர் இவரோட அம்சம்தான் அப்படின்னாங்க. அண்ட் அவர் அந்த திருமங்கையாழ்வார் மங்களாசனம் செய்தார் இல்லையா, அந்த பாடல்கள்லாம் பாடி ஒரு திவ்ய தேச கோயிலுக்கு போனால் என்ன அந்த மங்களாசனம் பாடியிருக்காங்களோ அதை சொல்லி வேண்டிக்கோ, அப்போ உனக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் உனக்கு இன்னும் நிறையா வரும். ஆழ்வார்கள் சொன்ன அந்த பாசுரம் ஒரு பெருமாளுக்கும் பாடியிருப்பாங்கல்ல, அந்தந்த கோயிலுக்கு போகும்போது அவங்கவுங்க பாடின பாட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பெருமாளுக்கு சொல்லிட்டு வா அப்படின்னு இந்த பெருமாளுக்குரிய பாசுரம் திருமங்கை ஆழ்வார் சொன்னது. அவர் அது பாடுறதுக்கு அப்படியே கேட்டுக்கிட்டு, ஆக்சுவலாக நான் நெட்டில் பார்த்துட்டு தான் போனேன். இருந்தாலும் அவர் சொல்லி கேட்கும்போது, மலையாளிஸ் அவங்க சொல்லி கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. லக்ஷ்மணன் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட பெருமாளுங்கிறதுனால லக்ஷ்மண பெருமாள் கோயில். வேலுக்குடி சுவாமிகள் இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. 108 திவ்ய தேசங்களில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக சுவாமி சொல்லியிருப்பாங்க.
அடுத்து டிரைவரு ஒரு அட்வைஸ் சொன்னார். எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லா கோயிலும் ஆல்மோஸ்ட் 10:11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் சும்மா உட்காந்துருப்போம் ஒரு 3-4 ஹவர்ஸ் அப்படின்னா, அவர் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. லூலு மாலில் கொண்டு போய் விட்றேன், 4-5 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திருக்காக்கரை பெருமாள் கிட்ட தான் உங்களுக்கு. ஸோ தட் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் அதுக்கப்புறமா அவரை சேர்க்க போயிடலாம் அப்படின்னார். 500 கேட்டார். நாங்கள் இங்கே வந்து இறங்கிட்டோம். இங்கே வந்து லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருந்தது. 5 மணி நேரத்துக்கு 100 மீடியம் சைஸில் அந்த டக்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு லாக்கர், அதில் திங்ஸை போட்டுட்டு உள்ளே போனால் கடல் மாதிரி இருக்குது மால். எங்கள் வீட்டுக்கிட்ட ஃபினிக்ஸ் மால் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா அந்த மால்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை விட ஒரு 5-6 மடங்கு பெரிய மால். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. செம்ம சில்லுன்னு ஏசியாக. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தா வேர்த்துக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். அதுவும் ஒரே இடத்துல 3-4 மணி நேரம் உட்காரணும். பட்டு இது ஒரு சாதாரண விஷயந்தான். மாலுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த டயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் ஊருக்கு வந்திருக்க இதையும் பார்த்துட்டு போங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏசியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ அப்படின்ட்டு எல்லா ஷாப்பையும் சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருக்குது லூலு மால். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிக்கஸ்ட்டு மால் அப்படின்னு. இப்போ தான் பார்க்குறேன். இந்த டைமில் சோட்டானிக்கரை போயிருக்கலாம். 4 மணிக்கு நட திறக்கும் அப்படின்னாங்க. பட் போயிட்டு ரிட்டன் வர்றப்போ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டிரைவர். அவர் சூப்பராக கைட் பண்ணார். அதனால தான் நாங்கள் அங்கே போகல, இங்கே வந்துட்டோம். குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலில் ஆன்லைனில் அன்னப்பிரசன்னம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. 100 ரூபாய் அன்னப்பிரசன்னம் ஸ்லாட் இருக்கும், சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அடுத்து கல்யாணம் நம்ம கோயிலில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, 750 ரூபாய் கல்யாணத்துக்கு. அதுவும் நம்ம டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 20 பேர், 10 பேர் மண்டபத்தில் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, 10 பேர் தள்ளி நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு தனி சார்ஜ். நம்ம அதெல்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். தர்ஷனம் உண்டான்னு எனக்கு தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அன்னப்பிரசன்னம்க்கு தர்ஷனம் உண்டு போல இருக்குது. துலாபாரம் நிறைய திங்ஸ் கோயிலே கொடுக்குறாங்க. நம்ம அங்கேயே பே பண்ணி வாங்கி துலாபாரமும் கொடுத்துக்கலாம். ஆன்லைன் புக்கிங் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன். நல்லா நிறைய ஷாப் இருக்குது. நாங்கள் பெருசாக எதுவும் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணல, சுற்றி தான் பார்த்தோம். ஃபுட் கோர்ட் கிட்ட இந்த ப்ளே ஏரியா, பசங்கள்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாலும் லிஸ்ட்லேயே இல்லை, ஐடியா கூட இல்லை இங்கெல்லாம் வருவேன் அப்படின்ட்டு. மாலுக்கு வந்தேங்கிறதுக்காக சொல்லலை, வெயிலில் வெக்கையில் உட்காராமல் ஒரு ஏசியில் வந்து உட்காந்தது ரொம்ப சந்தோஷமாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. கால் வலிக்கிறப்போ அப்பப்போ உட்காந்துக்கிட்டோம். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஸோ அங்கேயே சார்ஜும் பண்ணிக்கிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் வெஜ் மீல்ஸ் இருந்தது அவைலபிளாக. 190 ரூபாய் வெஜ் மீல்ஸ். இந்த மால் இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம் அப்படின்னா தள்ளி விட்டுருங்க. மெட்ரோ கனெக்டடாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஃப்ளோர்லேயுமே அந்த லாக்கர் வச்சுருக்காங்க. அதுவே பெரிய நிம்மதியாக இருந்தது. ஏன்னா அந்த லக்கேஜை தூக்கிட்டு சுற்றணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டம். இது 190 ருபீஸ் இந்த வெஜ் மீல்ஸு. மோர்க்குழம்பு, சாம்பார், ரசம், பாவக்காய் பொரியல், அது ஏதோ ஒரு தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க, அவியல், பீட்ரூட் பொரியல், ரைஸ் கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டோன்னே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அடுத்து அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஓலா ஆட்டோ புக் பண்ணோம். 80 ரூபா போல் கேட்டாங்க. திருக்காக்கரை பெருமாள் 3 கிலோமீட்டர்ஸ் தான். 4:40 போல் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் நட சாத்தியிருந்தது, உள்ளே வரலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 5 மணிக்கு கோயில் நட திறந்துட்டாங்க. திருக்காக்கரை வாமனமூர்த்தி பெருமாள், வாமனமூர்த்தியோட அவதார ஸ்தலம். திரிவிக்ரம அவதாரம் தான் திருக்கோவிலூரில் இருக்குது. இங்கே வந்து வாமன அவதார ஸ்தலம், பெரிய கோயில், பக்கத்தில் சிவன் கோயிலும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது கோயில். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க முத்துவில் ஏதோ மூவிஸ் அங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னு. அழகாக இருக்குது கோயில். உள்ள மூலவர் வாமனமூர்த்தி, பகவதி அம்மன் இருக்காங்க, ஐயப்பன் சன்னதி
இருக்காங்க. கோயில் உள்ளே சொல்கிறேன். கோயில் உள்ள வீடியோ அலோட் கிடையாது. ஆல்மோஸ்ட் நிறைய மலைநாடு திவ்ய தேசங்கள் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். கோயில் உள்ளே சொல்கிறேன். அண்டு தாயார்லாம் பெருமாள் மார்பிளே இருப்பாங்க, தனிச்சன்னதியில் இல்லாமல். ஏதோ ஒரு கோயிலில் மட்டும்தான் தனிச்சன்னதியில் தாயார் இருக்காங்க. மறந்துட்டேன் இப்போது இம்மிடியட்டாக சொல்கிறதுக்கு. நாவாய் முகுந்தனா ஏதோ ஒரு கோயிலில் மட்டும்தான் தனிச்சன்னதியில் தாயார் இருக்காங்க. மீதி மோஸ்ட் ஆஃப் த மலைநாட்டு திவ்ய தேசங்களில் பார்த்திங்கன்னா பெருமாள் மார்பிளையே தாயார் இருப்பாங்க. மலைநாட்டு திவ்ய தேசங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இன்னும் பெண்டிங். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அதை பார்த்துட்டு வந்துடும். லாஸ்ட் டைம் லேட் ஆகிடுச்சு, அதனால் போக முடியல. திருக்காக்கரை வாமனமூர்த்தி கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் இது. 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. காலையில் 11 மணிக்கு சாத்திடுவாங்களாம். எங்கேயுமே க்ரௌடே கிடையாது. அதனால் நல்லா பொறுமையாக நின்று வாமனமூர்த்தியை சேவித்தோம். துவார பாலகர்கள் இருக்காங்க. ஒரு 5 படி, அதற்கு மேலே ஒரு 5 படிநிலைகள், அந்த மாதிரி மேலே இருக்கார் பெருமாள். அப்படி நம்ம நல்லா அண்ணாந்து பார்க்கலாம். பொறுமையாக சேவித்தோம், க்ரௌடு இல்லாததுனால. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த கோயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே 108 திவ்ய தேச கோயில்களுக்கெல்லாம் போகிறேன்னா வேலுக்குடி சுவாமிகள் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுட்டு போவேன். கபில தீர்த்தம் உள்ள அலோட் கிடையாது, ப்ரீஸ்ட்டுக்கு மட்டும்தான் அலோட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா டிராஃபிக் செக் பண்ணால் மேப்பில் நல்லா இருந்தது ஹெவியாக. ஆன் டைமுக்கு போய் ரீச் ஆக முடியாது அப்படின்ட்டு ஒரு 5:30 வரைக்கும் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறமா ஓலா ஆட்டோ பேசினா 250 ரூபா கேட்டுச்சு. எர்ணாகுளம் டவுன். ரிட்டன் ட்ரெயின் வந்து அதே திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் தான். மதியானம் 3 மணிக்கு திருவனந்தபுரத்தில் கிளம்பும். அதுவும் RACயில் இருந்ததுனால நாங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டுக்கிட்டோம் கன்ஃபார்ம் ஆகணுன்ட்டு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து வந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. புது LHB ட்ரெயின். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்ரெயின் உள்ளேயும் சரி, பாத்ரூமும் சரி. ரிட்டன் போன திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் பழைய ட்ரெயின் அது. திரிஷூரில் 8:45 வரும். நாங்கள் எர்ணாகுளம் டவுனில் ஏறிக்கிட்டோம். திருக்காக்கரை பெருமாள் கோயிலேருந்து எர்ணாகுளம் டவுன் 9 கிலோமீட்டர். சில இன்ஃபர்மேஷன்லாம் கூகுளெல்லாம் தேடினா ஆக்சுவலாக அதே மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நைட்டு நாங்கள் அந்த குருவாயூர் கோயில் போனதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி போய் சேர்றதுனே தெரியல. எப்படியோ பெருமாள் மிட் நைட்டாக இருந்ததா எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனோம். ஆனால் ஆன் டைமில் சேர்த்து அன்றைக்கி அந்த ட்ரிப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லா புகழும் குருவாயூர் உன்னிகிருஷ்ணனுக்கு தான். எப்படியோ பிளான் பண்ணோம், எப்படியோ அது அமைஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு திவ்யதேசம் கோயிலுக்கு தான் போகணுன்னு நினச்சோம். பெருமாள் 2 திவ்யதேச கோயிலில் பார்த்த ஒரு திருப்தியும் கொடுத்துட்டாரு. அவரோட தரிசனத்தையும் சூப்பராக கொடுத்துட்டு மத்தியான வெயிலுக்கு சில்லுன்னு லூலு மாலுக்கும் ப்ராப்பராக கைட் பண்ணிட்டார். அந்த டிரைவர் தான் ஆக்சுவலாக சொன்னார். காலையில் 7:45 இது வந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா மெட்ரோவில் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஸ்டே பண்ணணும் குருவாயூரில் அப்படின்னா ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். தேவஸ்வம் ரூமும் புக் பண்ணிக்கலாம். நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். 3 மணிக்கு மத்தியானம் செக்இன் டைம் போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த டைமில் தான் செக்இன் பண்ணிக்கணும். வெப்சைட்லேயே நம்ம தேவஸ்வமோட வெப்சைட்டில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பிரசாதங்கள் புக் பண்ணிக்கலாம். வழிபாடுன்னு இருக்குது, அது என்னன்னு தெரியல. உதயஸ்தமனெல்லாம் அபவ் 1 lakh போல இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ மற்ற முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிர்மாலயா தர்ஷனம் வீடியோவில் இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஸ்டே பற்றி ஷேர் பண்ணிக்கேன். அந்த வீடியோஸும் பின் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், வேறு ஏதாவது ஸ்பெஷல் டெம்பிள்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.